Hi Cashians, welcome to Simply Sharon. Simply Sharon almost 1 month அப்புறம் நான் வீடியோ பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஒரு மாதமும் என்னோட கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ருட்டீனை நான் கட் ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை டெய்லி யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இந்தியன் ஸ்கின்க்கு இருக்க ஒரு மேஜரான ப்ராப்ளம், லெட் இட் பி மென் ஆர் விமன், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கலர் இருக்கும் ஒரு இடத்துல. அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்கும், இல்லை இங்கே டார்க்காக இருக்கும், கண்ணை சுற்றி டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க இந்த வெயில், இந்த பொல்யூஷனை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க மாலிக்யூல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்கின்க்கு கீழே இருக்க கொலாஜனை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது. இந்த டேமேஜ்னால தான் நமக்கு இந்த சுருக்கங்களும் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் இதெல்லாம் ஏற்படுது. இந்த ப்ராப்ளம் எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அண்ட் ஆஃப் லேட் வந்து நான் நிறைய இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காடுறேன். நைட்டு தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை, பிகாஸ் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி நான் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஃபீல் பண்ணேன். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் வந்து ஒரு கொரியன் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணி 10 ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும் இல்லையா? அது எனக்கு இருந்ததா அப்படின்னா வந்துட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அஃப்கோர்ஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் காரணமாக இருந்தது. பட் எனக்கு ஒரு ஸ்கின் சப்ளிமெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு தேவைப்பட்டுச்சு. இந்த ஸ்கின் ரொட்டீன்லாம் வந்து பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு என் ஸ்கின்னை ஹெல்த்தியராக ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கூகுளில். சர்ச் பண்ணப்போ நான் மேஜராக ஃபைண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்கின்க்கு அதிகமாக தேவைப்படுற சப்ளிமெண்ட்ஸ் விட்டமின் சி, இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தாவே இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபைன் லைன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இது மூணுமே வந்து கலந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படின்றது தான் என்னோட அடுத்த தேடலாக இருந்தது. அண்ட் அப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ எஸ், மிரக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது வந்து ஸ்கின் தேவா அப்படின்ற ஒரு பிராண்டோட ப்ராடக்ட். இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபேஸ் சீரம். ஸோ இந்த சீரம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு 20% விட்டமின் சி ப்ளஸ் இ ப்ளஸ் ஃபெருலிக் ஆசிட் சீரம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி நான் வந்தேன்னா, இந்த ப்ராடக்ட் அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. எல்லாருமே வந்து 5 ஸ்டார் 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னடா இருக்குது அந்த ப்ராடக்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஃபெருலிக் ஆசிட் மட்டும் வந்துட்டு எனக்கு எங்கேயோ ஒரு ஓரமாக அடிச்சுட்டே இருந்தது. ஏன்னா ஆசிட்னு போட்டிருக்கேன், எப்படி நம்ம ஸ்கின்ல போடுறது அப்படின்னு. அப்புறம் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அது வந்து பிளான்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆசிட். ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து, நட்ஸில் இருந்து, ஆப்பிள் ஆரஞ்சு விதைகள்லேருந்து இந்த ஆசிடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல விஷயம், நேச்சுரலாக இருக்குது அப்படின்ற சந்தோஷம் இருந்தது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே பேசியிருந்த இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குது இல்லையா, நேரடியாக போய் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட சண்டை போட்டு நம்ம மாலிகுல்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேமேஜை வந்துட்டு இதுக்கப்புறம் ஏற்படாமையும் தடுக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம். நம்மளோட இந்த என்வாயன்மெண்ட்னால ஏற்படுற இந்த பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த யூவி ரேஸாக இருக்கட்டும், இதில் இருந்தெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த ஃபெருலிக் ஆசிட் வந்து விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ கூட சேரும்போது இன்னும் பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. வா, வண்டர்ஃபுல் ஃபார்முலா அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, படித்தேன், வாங்கினேன், இதெல்லாம் சரி, யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த 30 days பிரேக் நான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் அதுலேருந்து ரிசல்ட் வரல அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததுனால உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஓகே, ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின் தேவா அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினேன். அவங்களோட பிராண்ட் இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ரீ ஷிப்பிங் தான். லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் 30 days நைட் யூஸ் பண்ணேன். நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெறுமனே இந்த ப்ராடக்ட் மட்டும், பிகாஸ் என் ஸ்கின் வந்து ஒரு நார்மல் ஸ்கின் தான், ரொம்ப ட்ரையும் ஆகாது, ரொம்ப ஆயிலியும் ஆகாது. ஸோ அதனால் இதை வெறும் ஒரு 3 drops எடுத்து என் கண்ணங்களில், ஃபோர்ஹெட்லலாம் வச்சு அப்படியே ரப் பண்ணி தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். இப்படி தான் இந்த கடந்த 30 நாட்களும் போச்சு. அண்ட் என் ஸ்கின் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியானது நான் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த சீரம் வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. போட்டோன்னே ஸ்கின்ல அப்சார்ப் பண்ணிக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ஆட் பண்ணல, நேச்சுரலாக இருக்குது. இந்த பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு போயிடும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு டல்னஸ் இருந்ததுன்னா அது போயிடும், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்லாம் போயிடும், பொல்யூஷன்லேருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கிளைம் பண்ணுறாங்க.
பட் எனக்கு இதுலேருந்து கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா என் ஸ்கின் வந்து ஈவன் ஆகிறது நான் பார்த்தேன். என்னோட நெக்கில் வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. பிகாஸ் நான் வந்து நடுவில் வெயிட் போடுவேன், அப்புறம் வெயிட் கம்மியாகும், திரும்ப வெயிட் போடுவேன், இந்த மாதிரி இருக்கிறதுனால லைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இந்த லைன்ஸ் எனக்கு ஒரு கன்சர்னாக இருந்தது. அந்த லைன்ஸ் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ண ஆரம்பித்தப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிறது நான் பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி என் நெத்திக்கிட்ட பிக்மெண்டேஷன் இருந்தது, என் கண்ணத்தில் பிக்மெண்டேஷன் இருந்தது, லிப்ஸை சுற்றி பிக்மெண்டேஷன் இருந்தது. அதுவும் வந்து டல்லாகிறது என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நம்புகிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1999, ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ நான் மொத்தமாக பே பண்ண அமௌண்ட்டு இந்த 2000 ருபீஸ் தான். அண்ட் இது வந்து நான் 1 மந்த் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலேருந்து ஒரு 1/4 பாகம் தான் தீர்ந்துருக்கு. இன்னும் 2 போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு அடுத்து 2 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுவேன். அண்ட் இதோட லைஃப் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பிகாஸ் இதில் ஆசிட்லாம் இருக்கனால சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். அண்ட் நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த ஆயிலெலாம் உள்ளுக்குள்ளே பேக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த சீரம் போடுங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சீரம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.